தினேஸ்ரீ மார்கழி வைபவத்தில் வருஷா வருஷம் ஒரு பிரதான நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய சங்கீதமும் சம்ஸ்கிருதியும் அப்படிங்கிற ஒரு இன்டராக்டிவ் குவிஸ் செஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகள் லால்குடி சார்ஸ் கிரியேஷன்ஸ், முத்துசுவாமி தீட்சிதர் காம்போசிஷன்ஸ், ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாஸ் காம்போசிஷன்ஸ், கும்பகோணம் யாத்ராவில் நடந்த காம்போசிஷன்ஸ், ராமாயணம் சிலபஸ் டாட் டில் நவ். இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு குவிஸாக நமது ஸ்ரீமதி மாளவி ஹரி ஜியும் நமது ஸ்ரீமதி பைரவி வைத்தீஸ்வரம் ஜியும் அலாங் வித் ஆர் பிலவட் விஷாகாமணி நமக்கு இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் ஆல் என்ஜாய். சங்கீதமும் சம்ஸ்கிருதியும். இன்னைக்கு லால்குடி டே, நாளைக்கு தீட்சிதர் டே, நாளைக்கு ஸ்ரீ அண்ணா டே. ஸோ இம்பார்ட்டண்ட் 3 ரவுண்ட்ஸ். முதல்ல லால்குடி டேயோட ஆரம்பிப்போம். லால்குடி சாரோட காம்போசிஷன்ஸ்லேருந்து கேள்வி. ஃபஸ்ட்டு இந்த 4 டீம் பெயரை சொல்லிடுறோம். திவ்ய தேசங்களை பெயராக வைக்கணும் அப்படின்னு பைரவிஜியும் மாளவிஜியும் ஆசைப்பட்டா. திவ்ய தேசம்னா முக்கியமாக கோவில், பெருமாள் கோவில், திருமலை, அதோட உப்பிலியப்பன் கோவிலும் சேர்த்துன்னு இருக்கும். கோவில்னாலே ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் டீம் கோவில். பெருமாள் கோவில்னா காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருமலை, உப்பிலியப்பன். அதனால 4 டீம். இப்போ போட்டி பெருமாளுக்குள்ள. ஸ்டார்ட். லால்குடி ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ். சிட்ஸை பாஸ் பண்ணுவேன். அந்த சிட் நீங்கள் பிக்கப் பண்ணுறதுலேருந்து ஒரு ஜத்தி எழுதியிருக்கும். தில்லானால லால்குடி சார் கம்போஸ் பண்ண தில்லானால ஒரு ஜத்தி எழுதியிருக்கும். அதை எந்த ராகம் ஃப்ரேஸ் கண்டுபிடிச்சி அதை பாடி காமிக்கணும். புரிஞ்சுதா? ஒரு இப்போ தாம் தோம் நான் ஏதாவது எழுதியிருக்கோம், அதை எந்த தில்லானால அந்த இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேஸ். யூ கேன் பாஸ் த சிட் ப்ளீஸ். எஸ், கோவில், ஸ்ரீரங்கம் டீம் ப்ளீஸ் டேக் த சிட். சிட்டில் இருக்கிறத முதல்ல படி, அப்புறம் பாடு. பாடுறதே படிக்கிற மாதிரி பண்ணாத. தக்கதஜம் தனதீம் தக்கதஜம். யாராவது பாட முடியுமா? அபர்ணா கோபாலகிருஷ்ணன். எஸ். தகதஜம் தனதீம் தகதஜம் தனதீம் தகதஜம் தனதீம் ததீம் ததிரனா தானம் ததீம் ததானம் ததீம் ததானம் ததீம் ததானம் ததீம் ததானம் ததீம் ததானம் ததீம். ராகம் மாண்ட். ஃபுல் பாயிண்ட்ஸ் டு கோயில். ஸ்ரீரங்கம் ஜெயிச்சுடுது. ஸ்ரீரங்கம் எங்கள் ஊர்லையும். அபர்ணா கோபாலகிருஷ்ணன் has scored the full points. மாண்டு தில்லானா கரெக்ட் வார்த்தை. அடுத்த சிட் பெருமாள் கோவில், காஞ்சிபுரம். லவுட்லி ஜனனி பாலாஜி. தஜனுத தோம் தக தித்தாம் தாம் கிட்ட தோம். எந்த ராகம் தில்லானா அப்புறம் அதை பாடி காமிக்கணும். Another countdown begins. Do you want a clue? இட்ஸ் அன் ஔடவ சம்பூர்ண ராகம். ஔடவ சம்பூர்ணம்னா என்னன்னு சொல்லிடலாம் முதல்ல ஆடியன்ஸ்க்கு. போகும்போது 5 ஸ்வரம் தான், திரும்பி வரும்போது எல்லா ஸ்வரமும் வரும். மோகன கல்யாணி. வெரி குட். மோகன கல்யாணி பாடணும் அதை. தட் இஸ் கரெக்ட். ஸ்ரீநிதி. லால்குடி சார் பின்னாடியிலேருந்து முறைக்கிறார், தெரியலன்னா. அந்த ஃப்ரேஸ் பாடு. You are almost there. தஜனுத Second clue. தஜனுத தோம் தக தித்லாம் தாம் கிட்ட. தஜனுத தோம் தக தித்லாம் தாம் கிட்ட தோம் தித்லாம் தாம் கிட்ட தோம் தித்லாம் தக தஜனுதீம் தஜனுதீம் ததீரனா திரணா திரணா தக தஜனுதீம் தஜனுதீம் ததீரனா. ஸ்கோரர் ப்ளீஸ் சப்ட்ராக்ட் 2 மார்க்ஸ். முதல்ல அவ கோவிலுக்கு 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துடலாம், 5 மார்க்ஸ். பெருமாள் கோவிலுக்கு 3 மார்க்ஸ், 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட் இட் ப்ளீஸ். திருமலை. திருமலை எப்பன் பேரை காப்பாத்துப்பா. தா கிட்ட தோம் தீம் ரேவதி தில்லானா. பலே பலே. ता किट तोम दीम तकिट तोम दी किट जम दीम तकिट जम ता किट
தகிடதோம் தீம் தகிடதோம் தீகிடஜம் தீம் தகிடஜம் ததரதானி தீம் தரதானி தீம் ததானி தீம் ததானி தீம் ததீம் தீம் தனனனன தீம் தீம் தனனனன தீம் தீம் தீம். நிரஞ்சனா அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். நிரஞ்சனா படிக்கும் போதே பாடிட்டா, ரேவதின்னு சொல்லிட்டா. ஸோ ஃபுல் மார்க்ஸ். வெரி குட். திருமலையப்பன், ஒப்பிலியப்பன். तकतज्झं तकझं तज्झं तकझं तज्झं. அகெயின் ஔடவ சம்பூர்ண ராகம். பெரிய க்ளூ ஆக்கும் இது அப்படின்னு நம்ம முறைக்கிறேன். எனிபடி ஃப்ரம் த ஆடியன்ஸ்? தகஜம் தஜம் அதானே வந்திருக்கு. ஹூ செட் பிருந்தாவனி தில்லானா? இல்லை இல்லை. டைமிங் நீங்கள் வச்சுருக்கல டீம்ஸு. நான் இன்னும் க்ளூ கொடுக்கலையே. செகண்ட் க்ளூ கொடுத்தேன்ல இவாளுக்கலாம். பாடி பாருங்க கொஞ்சம். அனுப்பல்லவி. மதுவந்தி தில்லானா? தட் இஸ் ரைட். பாடி காமிக்கணும். சுஜு அங்கேருந்து. சுஜாதா, சுஜாதா கணேஷ். அந்த பர்టిక్యులர் கரெக்டாப்பா, அந்த பர்టిక్యులர் ஃப்ரேஸ் கரெக்டாக சொல்லிட்டு. ததோம் த்ருதீம் தனகதீம் ததீம் ஜம் தனம் ததோம் த்ருதீம் நாத்ருதானி தோம் நாத்ருதானி தோம் த்ருதானி. அந்த ஃப்ரேஸை பண்ணோம். பாடுங்க. தக ஜம் தஜம் ஜம் தஜம் தக ஜம் தஜம் ஜம் தஜம் தக நம் ததீம் நம் ததீம் தகதோம் தகதோம் ததோம் தகதீம் தகதீம் ததீம் தகதோம். Again that was right. Close but 4 marks கொடுக்கலாம். பாடவும் பாடிட்டா பட் ஒரு மாதிரி நாட் வெரி கான்ஃபிடென்ட். 4 marks கொடுக்கலாம். லால்குடி சார் ரவுண்ட்லேயே செகண்ட் பார்ட் இருக்கு. ஒரு ஆடியோ வில் பி பிளேட் 30 seconds ஆடியோ. ஃபஸ்ட்டு கேள்வி சொல்லிட மாட்டோம். ஃபஸ்ட்டு ஆடியோவை கேளுங்கோ, அதுக்கப்புறம் வீல் ஆஸ்க் யூ த கொஸ்டின் ரிலேட்டட் டு தி ஆடியோ. இல்லை, நாட் அ பஸர் ரவுண்ட். நாட் அ பஸர் ரவுண்ட். முதல்ல ஆடியோ கேளுங்கோ. கேட்குறதுங்கிற பழக்கம் நமக்கு இன்னும் வரல இல்லையா? கொஸ்டின் டு ஸ்ரீரங்கம் டீம் கேட்போம், அப்புறம் கொஸ்டின் கேட்போம். கொஸ்டின் ஹேஸ் 2 parts. என்னன்னா, இது வந்து லால்குடி சாரோட ஒரு வெரி யூனிக் கான்ட்ரிபியூஷன் டு கர்நாடிக் மியூசிக் ஃபீல்டு. இந்த பர்டிகுலர் ஆடியோவில் ஏதோ ஒன்று இருக்குது. அது எதை பற்றி? ஓகே, வாட் இஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்? தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் ஒன் இஸ் வாட் கிருதி இஸ் இட்? என்ன பாட்டு இது? ஸ்பெஷாலிட்டி முதல்ல. இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன, அதுக்கப்புறம் கீர்த்தனம். இதில் என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்டல்? Violin and flute. Violin and flute. Venu. வீணா வேணு மிருதங்கம். வீணா வேணு violin. கான்செப்ட். வீணா வேணு. இதில் கொஞ்சம் வீணை கேட்கல, அதனால you're right. வீணா வேணு வயலின் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் பண்ணார் லால்குடி சார். எப்படி லயா ஆன்செம்பிள், எப்படி இந்த பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெல்லாம் தாளவாத்தியம் கச்சேரி இருக்கும், அந்த மாதிரி வீணா வேணு வயலின்னு 3 வி, அதுலேருந்து ஒரு பார்ட் தான் இது. தட் இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன் என்ன கிருதி இது? இப்போ ப்ளே பண்ணது என்ன பாட்டு? ராகம் கண்டுபிடிங்கோ, அப்புறம் தாளம் யோசிச்சல்னா வந்துடும். ராகம் மோகனம். ஆதி தாளம், ரெட்டக்கலை. Is it a pass?
buzzer மாதிரி. ஓகே ஓகே யா மோகன ராமால எந்த பார்ட்ல எடுத்தது அந்த ரெக்கார்டிங்? இதே போருமா, ரொம்ப குடஞ்ச மோகன ராமா இஸ் த ரைட் ஆன்சர். ரூபா கரெக்ட். ஸ்கோரர் யூ கேன் கிவ் வீணா வேணு வயலின் சொன்னதுனால 2.5 மார்க்ஸ். அண்ட் மோகன ராமா சொன்னதுனால உப்பிலியப்பனுக்கு திடீர்னு பூந்துட்டார். உப்பிலியப்பன் 2.5 மார்க்ஸ். ஸோ 2.5 marks for Srirangam and Uppaliyappan 2.5 marks. Next question. Audio please play. கிளிப்பிங்கில் இருக்கக்கூடிய வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட், ஏதாவது பிரில்லியன்ஸ் இன் ஸ்வராட்சரம் அதாவது மத்தியமம் வர இடத்துல எல்லாத்துலேயும் மாதவ மகரி கமா இடத்துல மாதவ மகரி கமா நீ பதம பக மரி கமனி தபமா வெண்ண ஃபுல்லா பாடி காமிச்சு. டேக் யுவர் ஸ்ருதி. வெண்ணையும் வாயா ஒளியும் மாயா கள்வனும் நீயா கண்ணியர் நேயா கதிர்நீதர் தூயா உன் மனம் காயா அன்பெல்லாம் பொய்யாக முருகவே குழலூதும். மாங்கர அக்ஷரம் இடத்துல யா வர்றது. மாங்கிற அக்ஷரம் ஸ்வரம் வர இடத்துல யா அப்படிங்கிற வார்த்தை வரும். இது லால்குடி சாரோட பிரில்லியன்ஸ். எங்க எங்க மாங்கிற ஸ்வரம் வருதோ அங்க அங்க யாங்கிற சாகித்யம். இந்த என்ன வர்ணம் ராகம்? சாருகேசி ராகவர். சாருகேசி பதவர்ணம். வெரி குட். மாதவ மகரி கமனி பதம பகமரி கமனி தபமாரி கசரி கம கம சனி தபமா பரி சனி தபமா கதனி சரி கம கரி சனி தப குழலூதும் அழகா கண்ணா. வெரி குட் ஜனனி பாலாஜி. ஃபுல் மார்க்ஸ் 5 மார்க்ஸ். ஃபுல் 5 மார்க்ஸ் ஃபார் பெருமாள் கோவில். நெக்ஸ்ட் ஆடியோ கிளிப்பிங் ப்ளீஸ். கொஸ்டின் டு திருமலை. இதில் வந்து லால்குடி சார் வந்து ஒரு எண்ட் ஆஃப் ஸ்வர கல்பனா ஸ்வரம் அந்த இது பார்த்தோம் இல்லையா? இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. த வே த கோர்வை இஸ் மேட். என்ன ஸ்பெஷாலிட்டி இது? அவரோட யூனிக் கான்ட்ரிபியூஷன் இது. கோர்வைனாலே அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். பட் there's something more to this. அந்த ஸ்வரம் அமைச்சிருக்கிற விதத்தை பற்றி கேட்குறா இல்லையா? ஸ்வரம் அமைஞ்சிருக்கிறது எப்படி இருக்கும்? இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். லால்குடி சார் முதல்ல வீணா வேணு வயலின் எப்படி இருக்கு, அப்புறம் அதில் பதவர்ணத்தில் எப்படி இருக்கு. Pass the question. Pass the question. என்ன ராகம்? ஓகே, இது கன்னடா ராகம். கோர்வேல ஏதோ ஒரு பர்டிகுலர் கான்ட்ரிபியூஷன் பண்ணார். அந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறோம். இடத்துல அது ஒரு பர்டிகுலர் லயத்துல ஒரு டெக்னிக்கல் டர்ம், லய விநியாசம்னு சொல்றாங்க. அது Can we take a guess? ஸ்ரோதோவாகயதி. Can we take a guess?
Okay. Has he combined two yatis, Shrotovahayati and Gopuchayati? In the You can make it simpler. இல்லை அவ்வளோ லயா ஓரியன்டாக நாங்கள் எதிர்பார்க்கல. வாதி சம்வாதி அந்த மாதிரி ஸ்வரம் கம்பைன் பண்ணி அந்த கோர்வையில் அந்த ராகத்துக்கு கன்னடா இஸ் நாட் அன் ஈஸி ராகம் டு கம்போஸ் அ கோர்வை. அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஸ்வரம்ல ஆரோஹணம் அவரோஹணம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லிடு ஆன்சர். ஆரோஹணம் அவரோஹணம் கம்பைன் பண்ணி சொல்லிருக்காரு. அதுக்கு பேரு பொருத்தம் இன் கோர்வைஸ். பொருத்தம் இன் கோர்வைஸ். ஆக்சுவலி யுவர் ஆன்சர் இஸ் ஆல்சோ ரைட். அதுக்கு ஏற்ற மாதிரி வாதி சம்வாதியும் யூஸ் பண்ணி பொருத்தமும் யூஸ் பண்ணி அந்த லயா பேட்டர்ன்ஸ் முன்னாடி எந்த கரிசானிதா கரிசானிதா ரீசானிதா அதே தான் இருக்கும். ஆனால் ஒரு ராகத்துக்கும் அந்த வாதி சம்வாதியும் யூஸ் பண்ணி பொருத்தமும் யூஸ் பண்ணி யதியை யூஸ் பண்ணுறது தான் லால்குடி சாருடைய லயா பிரில்லியன்ஸ் அண்ட் மெலோடிக் பிரில்லியன்ஸ். ஸோ ஹாஃப் த மார்க்ஸ் கேன் பி கிவன். கன்னடா ராகம் சொல்லிட்டா அது, பட் தட் வாஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். தட்ஸ் ஓகே. 2.5 marks ஃபார் திருமலை. அண்ட் பொருத்தம்ங்கிற வார்த்தையை சொல்லாததுனால யூ டோன்ட் கெட் த 2.5 marks. நோபடி கெட்ஸ் த ரெஸ்ட் ஆஃப் த 2.5. Question? இது என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்கார்? அந்த பேஸ் ராகத்துலேருந்து 2 ராகம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கார். அதில் ஒன்று மென்ஷன் ஸ்ருதி பேதம் பண்ணியிருக்கார். மிஸ்ர சிவரஞ்சனி சுஜாதா சிவரஞ்சனி தில்லானா அதுலேருந்து பேஸ்ல சிவரஞ்சனி ரேவதி ஒன்று. ஸ்ருதி பேதத்துக்கு விட ஒரு பெட்டர் வேர்ட் இருக்கு, கிரக பேதம். இட் இஸ் அங்கே, அதனால தான் ஐ வாஸ் ஆஸ்கிங். ஓகே, என்ன சொல்ல கண்டினியூ நவ். கிரகபேதம் அங்க கிரகபேதம்ல சிவரஞ்சனி வச்சுட்டு ரேவதி பாடியிருக்கார். வெரி குட். சிவரஞ்சனியை வச்சுட்டு கேன் யூ டெமான்ஸ்ட்ரேட் வாட் ஹி ஹஸ் டன்? கபத சாரி கா கா ரூபா. Okay, so Shivaranjani கபத சாரி கா 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 ரே சதப கபரி கா. அது எதுவா மாறுறதுன்னு சொல்ல முடியுமா முதல்ல? சரி சகா மதானி சா சா சானி த மக சகனி சா. அது சுனாத வினோதினியா முதல்ல மாறுறது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ரேகா பத சரி ரீ ரீ சதப ரேக சரி. அது ரேவதி. எப்படி மாறுறது? சம் ரீ க மத சரி ரேவதியில மா ப நீ சா சரி ப ம ரே சா. எக்ஸாக்டா டிஸ்கிரைப் பண்ணோம்னா இந்த மிஸ்ர சிவரஞ்சனி தில்லானால ச ப ச ப ச க ப த சா ரே கா 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 ரே ச த ப க ப ரி கா. இதுதான் ஸ்வரம். அதை அப்படியே கிரகபேதம் பண்ணி ச கா ம தா நீ சா 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 நீ த ம க ச க நீ சா. இது சுனாதன் வினோதனியா மாறிடும் இந்த காவ சாவா மாத்தினா. அதே மாதிரி ரே கா ப த சரி ரீ ரே ச த ப க ரே க சரி ரிய சரி ம ப நீ சா 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 நீ ப ம ரே சரி நீ சா சரி க ப த சா 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 த ப க ரே ச தன தீம் ததீம் தாஜனு தீம் தோம் திருதீம். இதில் சுனாத வினோதினி ரேவதி அதே மிஸ்ர சிவரஞ்சனியை கேட்டுட்டே இருக்கும். உங்களுக்கு வயலில் மிஸ்ர சிவரஞ்சனி தான் கேட்கும். ஆனால் இதை வோக்கலில் பாடினாதான் உங்களுக்கு இந்த கிரகபேதம் பண்ணியிருக்காருங்கிற அந்த அதுவே அது தெரியும். அவ்வளோ மெலோடி தோஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஸோ மிஸ்ர சிவரஞ்சனி சொல்லிட்டா. அண்ட் 1 ராகம் தான் நீ கேட்டிருந்த. ஸோ ரேவதியும் சொல்லிட்டா. ஸோ வி கேன் கிவ் தெம் ஃபுல் பாயிண்ட்ஸ், ஃபுல் 5 marks. Scorer, please read the marks.
at the end of 2 rounds, Kovil team gets 7.5 and Perumal Kovil team gets 8 and Thirumalai Kovil team gets 7.5 again and Uppiliyappan Kovil team gets 10.5. திவிதேசத்துலேயே கோவில் பெருமாள் கோவில் திருமலை தான் சொல்லுவா. உப்புலியப்பன் எல்லாரையும் தோக்கடிக்கிறாரு. ஓகே 10.5. நெக்ஸ்ட் தீக்ஷிதர் ரவுண்ட் இல்லையா? தீக்ஷிதர் ரவுண்ட் யூஸ்வலாக பஞ்சரத்னத்தில் ஒரு வார்த்தையை ஃப்ரேஸ் கொடுத்துட்டு அதை லொக்கேட் பண்ண சொல்லுவோம் இல்லையா? இப்போ தீக்ஷிதர் ரவுண்டுங்கிறதுனால தீக்ஷிதர் கீர்த்தனத்துலேருந்து ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் கொடுப்போம். பஸர் ரவுண்டுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. தப்பாக சொன்னேன். பஸர் ரவுண்ட் நெகட்டிவ் மார்க்கிங். லீலையா கோபவேஷதர சைக்கிள் மணி மாதிரி எல்லாமே ஒரே தெரியா. கோபவேஷதர முரளிதர ஸ்ரீதர தாமோதர வர. That is the right answer. லீலையா கோபவேஷதர பாலகோபால பைரவியில வர வார்த்தை. பியூட்டிஃபுல். அபர்ணா கோபாலகிருஷ்ணன் ஃபுல் பஸர். பஸர் நீங்க அழுத்தினீங்களா? ஒரு வாட்டி அழுத்தி காமிங்க. சரி அழுத்திட்டா, பாடிட்டா, அழுத்திட்டா. மார்க்ஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டைம் 2 years யார் முதல்ல? நாங்கள் இன்னும் கேள்வியே கேட்கலையே. அது எப்படி அதுக்குள்ள பஸர் எப்படி ரெடியா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். பக்தோ பவாமி. श्रीमातृभूतं वल्लभनायकस्य भक्तो भवामि वाञ्छितार्थदायकस्य वरमूषिकवाहनस्य वल्लभ. That is the right answer. மணிகண்டன் கரெக்ட். நெகட்டிவ் மார்க்கிங். அதை இவா தானே பஸர் முதல்ல அழுத்தினா. ஸோ பஸரையும் முதல்ல அழுத்தி இவாளும் அழுத்தினாளா? அப்போ 2 பேருக்கும் மார்க் கொடுத்துரும். வாட் டு டூ? அவ அழுத்தி நீங்க பாடினீங்களா? தட் இஸ் நாட் ஃபேர். அப்ப 2 பேருக்கும் மார்க் கிடையாது. நீங்க அழுத்தி நீங்க பாடினீங்க. யார் முதல்ல? நாங்க பாடினோம். ஆடியன்ஸ் இவர்கள் தானே. ஓகே இவ தான். ஸோ இவாளுக்கு தே கெட் த ஸ்கோர். அவளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வேற. தே இல்லை நெகட்டிவ் போட வேண்டாம். பிகாஸ் தே சாங் ப்ராப்பர்லி. இவாளுக்கு தான் திருமலை கெட்ஸ் த ஃபுல் மார்க்ஸ். ஓகேயா? யார் நெகட்டிவ் மார்க்கிங்னா அவளுக்கு தான் நெகட்டிவ் மார்க். அவளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங். எஸ் கரெக்ட். உப்புலியப்பன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உப்புலியப்பன் நெகட்டிவ் மார்க்கிங். ஹவு மச் இஸ் த நெகட்டிவ் மார்க்? -2. உப்புலியப்பன் கோவிலுக்கு -2. திருமலை கெட்ஸ் +5. இந்த வார்த்தை மோர் தென் 1 கீர்த்தனம் இருந்தால் ஏதாவது ஒரு கீர்த்தனம் சொன்னால் போதும். ரக்ஷிதோகம். सुब्रह्मण्येन रक्षितोऽहं कण्डेन सुब्रह्मण्येन रक्षितोऽहं. சரி, they have also pressed the buzzer simultaneously. So ரக்ஷிதோகம் வேற ஒன்று பாடு. எவ்வளவோ ரக்ஷிதோகம் இருக்குது தீக்ஷிதில். அதே நினச்சா என்ன சொல்ல முடியாது. சமதர் ரக்ஷிதோகம். பரவாயில்ல. சம்ரக்ஷிதோகம் இஸ் ஓகே. பாடிடு. ரக்ஷத்து மாம்னா வரும், ரக்ஷிதோகம் கிடையாது. ஸோ பாயிண்ட்ஸ் ஒன்லி ஃபார் திருமலை. विश्वनाथेन संरक्षितोऽहं विशालाक्षि सहितं विश्वनाथे. ஒரு ரக்ஷிதோகம் போரும். எல்லாரும் நம்மளை காப்பாத்துறா. இருந்தாலும் ஒரு ரக்ஷிதோகம். தே கெட் திருமலை கெட்ஸ் 5 மார்க்ஸ். ஒரு ரக்ஷிதோகம் மார்க் கொடுத்தா போரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அர்ஜுன பிரேமாஸ்பதம். अर्जुन प्रेमास्पदम् आश्रितजनपलदं नर्दन
முரளீதரம் சுகசனகநாரதம் நீரஜாசனாயுதம் நீரவேதஸ்வதானம் சந்தான கோபாலகிருஷ்ணம். சபாஷ், சரியான போட்டி. ரெண்டு டீம். எஸ், அவர்கள் தானா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காளா? அதெல்லாம் இல்லையே. 4 பேருமே பஸ்ஸர் எழுதிட்டா. அப்போ 4 பேருக்கும் 5 மார்க் கொடுத்துரும். ஓகே, the audience says இனிஷியேட்டட். அடிச்சா கேட்கலையா? அந்த அளவுக்கு தெம்பில்ல. நீங்க அடிச்சிடுங்க. ரிஷி கையில் வச்சுக்கோ. ஆமா, நீங்க அடிச்சிடுங்க. இந்த ரவுண்டு கேன்சல்ட்டா மாலவி. எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் கேன்சல் பண்ணிடுவாவா? வெரி ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஹேண்ட் ரைஸா? ஸோ யார் சொல்கிறா தெரிஞ்சிடும் நமக்கு. பஸ்ஸரே இருக்கட்டும். ஐ வில் ஆஸ்க் த ஆடியன்ஸ் கொஞ்சம் கண் குத்தி பாம்பா பாருங்க. ஏன்னா இந்த பஸ்ஸரை நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி வா ப்ரெஸ் பண்ணுறா. ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் அதனால क्वेश्चन चारुमति प्रभृतिभिः चारुमति प्रभृतिः पूजिताकारे गुरुगुह समर्पितमणिमय दीक्षितर ओडी पेड़ पर Srirangam has pressed it. Srirangam will sing. चारुमती प्रभृतिभिः पूजिता करे देवादि गुरुगुह समर्पितमणिमय हरे दीनजन संरक्षण निपुण कनकदारे भावना. Very good. Full marks. Shri Varalakshmi Namastu. Very good. Very good. Full marks for Srirangam. Next round paidlama? Next round paidlama? Or you have 2 more? Okay. We will continue with 2 more and then go to the next round. पांड्य केरलादि देश पांड्य केरल देश प्रभाकरं पुत्र मुगदरं पुत्रं साक्षात्कारं भजे त्याजे हम माया का. அழுத்திட்டீங்களா கரெக்டா? ரெண்டு பேர் திருமலைக்கு ஃபுல் மார்க்ஸ். எஸ். லாஸ்ட் கொஸ்டின். நாகேஷனுதம். नागेशनुतमनं नागेशनुतमनं नरगुरुगुहविगरन्तं रामचन्द्रं भावयामि रघुकुलतिलकमुपेन्द्रं रामचन्द्रं भावयामि. வெரி குட், வெரி குட். இவாள் கொடுத்துடலாமா? ஸ்ரீரங்கமா? எல்லாருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர படிக்கிறதுனால கரெக்டா அடிச்சு பாடிட்டு. பெருமாள் கோவிலுக்கு மார்க்ஸ் பா. பெருமாள் கோவில். நெக்ஸ்ட் ரவுண்ட் ராக முத்ரைகள். ஐடென்டிஃபை பண்ணணும். ராகம் கொடுப்போம். இதுவும் பஸர் ரவுண்டு தான். அந்த ராகம் வரா மாதிரி ஏதான ஒரு கீர்த்தனம், அந்த கீர்த்தனத்தில் எந்த இடத்துல வருதோ அதோட மீனிங்கையும் சொல்லணும். ரெடியா? திருப்பி சொல்லட்டுமா? ராக பேரை கொடுப்போம். அந்த ராக முத்ரை வரா மாதிரி ஏதான ஒரு கீர்த்தனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கீர்த்தனத்தில் எந்த இடத்துல ராக முத்ரை வருதோ
அதை பாடி காமிச்சிட்டு மீனிங்கையும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ராகம் வராளி. வராளி ஃபர்ஸ்ட் क्वेश्चन கிடையாது. முதல் டீம் வராளி வேணி மாமீனாட்சி. வெரி குட். அந்த மீனிங்கையும் சொல்லிடு. வராளி வேணி மீனிங்கும் சொல்ல முடியுமா? மீனிங் சொல்ல முடியாதுன்னா பாஸ் பண்ண முடியுமா? வர அழி வேணினா கருவண்டு போன்ற இருக்கக்கூடிய கூந்தல், சுருட்டையா இருக்கக்கூடிய கூந்தல் உடைய மீனாட்சி. வெரி குட். ஸோ 2.5 2.5 வெரி குட். அழிவேணி வராளி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை கிடையாது. அதனால முனி வர அழி வந்தித்த அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ சேஷாச்சல நாயக்கமே இருக்கு. முனி வர அழி வந்தித்த வராளி வந்தித்தன்னு வந்துடும். நாட்டை. நாட்டை நச்சித்ர விஸ்வநாடக பிரகாசம். வெரி குட். மீனிங் உலகமே அவனுடைய விஸ்வ நாடகம், விஸ்வநாதனுடைய நாடகம். உலகமே விஸ்வமே அவருடைய நாடகம். வெரி குட், வெரி குட். விஸ்வநாதம் நான் கதை கேட்டிருக்கேன்னு தெரியாது. வெரி குட். அவர் ரொம்ப நேரம் கதையும் சொல்லுவா, கதையும் விடுவோம், அதுவும் இருக்கு. விஸ்வ நாடக நாட்ட. தட் இஸ் த ரைட் ஆன்சர். 5 marks fully. நெக்ஸ்ட் சாரங்கா. சாரங்கதரம். கையில் மான் வந்து மான்மழு சிவன் எப்படி வச்சுருக்காரோ அந்த சாரங்கிறது மான் வச்சுருக்கார். ஸோ இதுலேயும் அருணாச்சலநாதம்லேயும் வருது, ஸ்ரீ விஸ்வநாதமில் வர இந்த செகண்ட். வெரி குட், வெரி குட். கையில் மான் வச்சுருக்கிறதுனால சாரங்கனா. வெரி குட். ஃபுல் 5 marks. கேதாரம். ஆனந்த நடன பிரகாசத்தில் கேதாரேஸ்வரம் அப்படின்னு வரும். கேதாரத்தில் இருக்கிற சிவன் அப்படிங்கிற இடத்துல வரும். கரெக்டான இடம் திருப்பி படுங்க. ஆனந்த நடன பிரகாசம். ஓகே, அது கரெக்டு. கேதாரேஸ்வரம் அப்படின்னு வரும். நான் பாடட்டுமா? எஸ். ஸ்ரீகேதாராதி க்ஷேத்ர ஆதாரம் சீதாம்சு கங்கத. கரெக்ட். Two and a half marks for Uppaliyappan for spotting out ஆனந்த நடன பிரகாசம். கரெக்டாக பாடிட்டா. இந்த இடத்த திருமலை தான் கரெக்டா. திருமலை இடத்த பிடிச்சிருத்து, அதனால திருமலைக்கு 2.5 marks. We'll go to the next round. Yes. Scores please. 3 rounds scores. Srirangam Kovil gets 20 and Perumal Kovil gets 20.5. Thirumalai Kovil gets 29.5. Uppaliyappan Kovil gets 11. Okay, next visuals இல்லையா? Visuals will be shown on the LED. இது ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா ரவுண்ட். ஸோ லால்குடி ரவுண்டு முடிஞ்சிடுத்து, தீக்ஷிதர் ரவுண்ட் முடிஞ்சிடுத்து, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா ரவுண்ட். இந்த கும்பகோணம் யாத்திரை அது ரிலேட்டட். பஸர் வேண்டாம். பஸர் வந்தால் உப்பிலியப்பன் கோவில் கெட்ஸ் ஆங்கிரி வித் மீ. எஸ், முதல் விஷுவல் காமிக்கலாம். நேம் த திவ்ய தேசம் ரிலேட்டட் டு த கிவன் இமேஜ். ஆடியன்ஸ் முதல் டீமுக்கு தான், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாஸ் ஆகும். இது சார்ங்கபாணி கோவில். தட் இஸ் த ரைட் ஆன்சர். சார்ங்கபாணி
சாரங்கபாணி கோவில் வந்து தேர் மாதிரியே இருக்கும். ஆறாவமுதனோட கோவில் இது தேர் மாதிரியே இருக்கும். சாரங்கபாணி, திருக்குடந்தை, கும்பகோணம். கொஸ்டின்ஸ் கேளுமா. Sing and show any one Kirtanam from Kirtanavali on this Divya Desha. தர்ஷனம் தேஹி மே இல்லை ஒரு நிமிஷம். தர்சனம் தேகி இந்த க்ஷேத்திரத்துக்கு இல்லை ஃபஸ்ட்டு. இன்னொன்று இந்த கேள்வியே உங்களுக்கு இல்லை செகண்டு. கேள்வியை முதல் டீமை பேசவே விட மாட்டேங்கிறே யாருமே. ப்ளீஸ் மியூட். ரெஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் ஆன்லைனில் மட்டும் கிளாஸில் மியூட்டில் இருப்பா. கோவில் மைக்கை வச்சுக்கோங்க. அண்ணாவோட கீர்த்தனம் இந்த திவ்ய தேசத்துக்கு என்ன பாடி காமிக்கணும். என்னோட யாத்திரைலாம் வந்தேடுப்பா. இப்போ பாஸ் பண்ணலாம். கோமளவல்லீஷா குரு கருணா கோணே கும்ப கோணேஷா குரு கருணா. வெரி குட் ஜனனி பாலாஜி, கரெக்ட். ஒரு மார்க்குக்கு தானே இதுக்கு கொடுக்கணும். இது ஒன் மார்க் இல்லையா இது? 1 மார்க். டீம் 1க்கு தேர்ட் கொஸ்டின் ரிலேட்டட் டு திஸ் திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தை பற்றி ஒரு கீர்த்தனம், ஸ்ரீ அண்ணாவோட கீர்த்தனத்தில் இந்த பெருமாளோட தமிழ் பேர் இருக்கு இல்லையா, இந்த திவ்யதேசத்தில் பெருமாளோட தமிழ் பேர், அந்த பேரை ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷலாக அந்த கீர்த்தனத்தில் ஒரு ஃபீச்சர் இருக்கும். கேன் யூ ஸ்பாட் தட்? இட் டஸ் நாட் ஹேவ் எனிதிங் டு டு வித் தட் ஃபோட்டோ. தமிழ் பேர் என்ன? கரெக்ட், ஆறாவமுதன். மைக்கில் சொல்லுங்க, ஆறாவமுதன். அந்த கீர்த்தனத்தில் பூரா அதை ரெஃபர் பண்ணியே இருக்கும். ஸ்பெஷாலிட்டி அபவுட் ஒன் கீர்த்தனம். பாஸ். எஸ். பக்தானாம் துவம் அபர்யாப்தாமிருதம். அபர்யாப்தாமிருதம் அப்புறம் ஆறாவமுதன். கரெக்ட், அபர்யாப்தாமிருதம் ஆறாவமுதன். அந்த கீர்த்தனம் பூரா என்ன வரும்? அமிர்தம், நயனம் அமிர்தம், நயனம் அமிர்தம், வதனம் அமிர்தம், நாமாமிருதம். உன்னோட கண்ண அமிர்தம், உன் கால் அமிர்தம், உன்னுடைய நாம அமிர்தம், சரித்தம் அமிர்தம், உன் கதை அமிர்தம், உன்னோட பாட்டு அமிர்தம், நீயே அமுதன். அதுதான் அந்த கீர்த்தனத்தோட ஸ்பெஷல். ஸோ மார்க்ஸ் 2 திருமலை 1 மார்க் தான் அதுக்கு 1. நெக்ஸ்ட் விஷுவல் டீம் 2. கரெக்டாக பார்த்து திவ்யதேச ரவுண்டுன்னு வந்திருக்கு. நேம் த டெம்பிள் வேர் த தேவாஸ் ஆர் டெபிக்டட் அஸ் பீஸ். சரி, பாஸ். திருக்கண்ணமங்கை. தட் இஸ் ரைட், திருக்கண்ணமங்கை. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? 33 கோடி தேவர்களும் தேனீக்களா. அதுதான் 33 தேவர்கள்னு அங்க போட்டிருக்கிறது. 33 கோடி தேனீக்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2. Name the Tayar in this Divya Desham. Tayar பேர். Very good. Very good. One mark to பெருமாள் கோவில். இந்த திவ்யதேசம் எந்த ஆழ்வார்ட்டேந்து மங்களாசாசனம் பெற்றது? திருமங்கை ஆழ்வார். கரெக்ட். பல்லாண்டு நன்னாரு அப்பாடா, மானத்தை காப்பாத்தி. 1 mark, another mark. Next visual please. Next visual. உப்பிலியப்பன் கோயில் மணி அஹோராத்திர புஷ்கரணி. Very good. உப்பிலியப்பன் கோவில் அஹோராத்திர புஷ்கரணி. உங்களுக்கு வந்துருத்தாடா? கரெக்ட். பக்கத்துலயே உப்பிலியப்பன் கோவில் முறைச்சு பார்க்குறான். நெக்ஸ்ட். ஓகே,
தட் இஸ் ரைட். உப்பிலியப்பன் கோவில். செகண்ட் கொஸ்டின். திவ்யதேசத்தோட தமிழ் பேரோ இல்லைன்னா சம்ஸ்கிருத பேரோ சொல்கிறீங்களா? திருவிண்ணகரம். அவர்கிட்ட மைக்க கொடு. துளசிவனம். துளசிவனம். வெரி குட். துளசிவனம், திருவிண்ணகரம், உப்பிலியப்பன் கோவில் எல்லாமே கரெக்ட். கீர்த்தனாவளி கீர்த்தனம் இந்த திவ்யதேசத்தை பற்றி இருக்கிறதுல இந்த ஒப்பிலா அப்பன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்ல முடியுமா? உப்பிலி அப்பன்னா லவணவர்ஜித அப்படின்னு உப்பிலியப்பனை லவணவர்ஜிதன் உப்பில்லா அப்பன்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்ரீ அண்ணா ஒப்பில்லா அப்பனா இருக்கிறதுனால துல்லியவர்ஜித அப்படின்னு அந்த கீர்த்தனத்தில் எழுதியிருப்பாங்க. கொஸ்டினை மாற்றிடலாமா? கொஸ்டினை மாற்றிடும். கீர்த்தனத்தை பாடி காமிக்கிறீங்களா? இந்த வார்த்தை எந்த கீர்த்தனத்தில்? எந்த கீர்த்தனத்தில் பாடு? தர்ஷனம் தேஹி மே தயாளோ தயாநிதே. மார்க் குறைஞ்சிருமோன்னு பயத்தில் மேலே பிச்சுண்டு போகுது. ஓகே கரெக்ட். ஃபுல் 1 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின். List any 3 forms of appan occurring in the Pasuram related to this kshetram. பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன். செல்லப்பன் கரெக்ட். என்னப்பன் இல்லை செல்லப்பா கரெக்டுன்னு. கரெக்ட். முத்தப்பன், மணியப்பன், என்னப்பன், உப்பில்லா அப்பன். அதுதானே ஒப்பார் இல்லப்பன். அழகான வார்த்தைகள். முத்தப்பன், மணியப்பன், ஒப்பார் இல்லப்பன், தந்தனன் தனதாள் நிழலே. லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் டீம். நாச்சியார் கோயில். ஆடியன்ஸ் சும்மா இப்போ நான் என்ன பண்றது? நீங்க சொன்னேன். நாச்சியார் கோயில் சொல்லிட்டேன். சொல்லியாச்சு. வெரி குட். நாச்சியார் கோவில் இஸ் ரைட் ஆன்சர். சொல்றீங்களா? சம்ஸ்கிருதத்திலயும் அந்த திவ்யதேசம் பேர் வஞ்சுளாரண்யம். மஞ்சுளாபுரம், மஞ்சுளா. ஓகே வெரி குட். நாச்சியார் கோவில் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கோவிலில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ஃபினாமினன் என்னன்னு சொல்றீங்களா? கல்கருடன். லவுடா விக்னேஷ். கல்கருடன். கல்கருடன் இஸ் த ஸ்பெஷாலிட்டி. கல்கருடன் சேவும் போது முதல்ல சன்னதியிலேருந்து வரும்போது 4 பேர் எழ பண்ணி, அப்புறம் 8 பேர், 16 பேர், 32 பேர் அப்படின்னு வந்து திருப்பி சன்னதிக்கு உள்ளே எழும்போது அதே மாதிரி குறைஞ்சுட்டே வந்து உள்ளே எழுதிடுவார். கருடனை முதல்ல தூக்கும்போது 4 பேர் தான் தூக்குவாளாம். அப்புறம் வெயிட் ஏறி 8 பேர் வேண்டியிருக்குமா. அப்புறம் வெளியில் வரும்போது × 2 16, அப்புறம் × 2 32, × 2 64, அப்புறம் உள்ளே போகும்போது வெயிட் இறங்கிட்டே போவாராம். அந்த மாதிரி அந்த கல்கருடன் இன்னி வரைக்கும் அந்த உற்சவம் நடக்கிறதுன்னா அப்போ கடவுள் இல்லைன்னு எவன் சொல்லுவான்? நேர பிரத்யட்சமாக கல்கருடனே கருடாழ்வாரே இருக்கார். நாச்சியார் கோவிலில் இன்னி வரைக்கும் நடக்கிறது. 1 மார்க். கடைசி கொஸ்டின். நாச்சியார் கோவில் ஒரு கல்யாண க்ஷேத்திரம் இல்லையா? அந்த பஞ்ச கல்யாண க்ஷேத்திரத்தில் இருக்கிற இன்னொரு 2 கேன் யூ நேம்? திருக்கண்ணமங்கை ஒரு கல்யாண க்ஷேத்திரம். திருக்கண்ணமங்கை. உப்பிலியப்பன் கோயில். கரெக்ட். உப்பிலியப்பன் கோவில் அவளுடைய டீமே கல்யாண க்ஷேத்திரம் தான். ஆமாம் கரெக்டு. சாரங்கபாணி ஒரு கல்யாண க்ஷேத்திரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், உப்பிலியப்பன் கோவில், நாச்சியார் கோவில், 5 பஞ்ச கல்யாண க்ஷேத்திரம். வெரி குட், வெரி குட். ஃபுல் மார்க்ஸ். உப்பிலியப்பன் கோவில் கெட்ஸ் ஃபுல் மார்க்ஸ். ஜஸ்ட் அ மினிட் ஜாம் வச்சுட்டுலாமா? குவிக். இந்த ரவுண்டோட இந்த குவிஸ் ப்ளீஸ் அனௌன்ஸ் த ஸ்கோர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் திஸ். At the end of the round 3, Srirangam Kovil gets 20, Perumal Kovil gets 23.5, 'Thirumalai Kovil gets a 36,
Uppiliappan Kovil gets 14. 30 செகண்ட்ஸ்க்கு ஹிண்ட் டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஹிண்ட்ஸை பார்த்துன்ட்டு ஒன் ஆஃப் யூ, யாரா 4 பேர்லேருந்து ஒருத்தர் தான் வரலாம். யூ ஷுட் ஸ்பீக் ஃபார் 1 full minute, கீப்பிங் ஆல் தோஸ் ஹிண்ட்ஸ் இன் மைண்ட். உங்களுக்கு எந்த சிட்டு வந்திருக்கோ அதை பற்றி ஹிண்ட்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுவோம். 1 minute உங்களுக்கு பேசுறதுக்கு உண்டு, பார்க்கறதுக்கு 30 seconds, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 30 seconds. அது எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆகணும். கவர் பண்ணால் 10 points. ஸோ ஆஸ் பர் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தே கவர் வி வில் கெட் த மார்க்ஸ். 7 பாயிண்ட்ஸும் கவர் பண்ணினானா ஜாக்பாட் 50 மார்க்ஸ். 7 பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணால் ஜாக் பாயிண்ட் 50 மார்க்ஸ். யூ ஹாவ் அ குட் 50 மார்க்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எஸ், ஸ்டார்ட். இல்லை அவா மட்டும் சிட்டு. முதல் ரவுண்ட். ஆமாம், நீ என்ன வந்திருக்கு சொல்ல வா போடுவா பாயிண்ட். அண்ணா ஸ்ரீ அண்ணா. ஸ்டார்ட். ஓவர். அவருடைய பிறப்பிடம் சேங்கனூர், ஸ்ரீரங்கம், பரனூர். இதுதான் ஹிண்ட் தான். பர்த் பிளேஸ். ஓகே. அவர் பிறந்த ஊர் ஒரு ஊரில் தானே ஒருத்தர் பிறக்க முடியும். எப்படி? சேங்கனூரில் பிறந்தார். ஸ்ரீரங்கத்தில் அவருடைய ஆகம் இருக்கு. சரி. பரனூரில் அவர் பக்த கோலாகலனுக்கு கோவில் கட்டியிருக்கார். அவருடைய குரு போதேந்திராள், கோவிந்தபுரத்தில் இருக்கிற போதேந்திராள். ஹரிகதாமிருத்த லஹரியில் பிரகலாத சரித்திரம் முதற்கொண்ட நிறைய சரித்திரங்கள் எழுதியிருக்கார். வைஷ்ணவ சமித 10 பாகங்கள், அதில் அவர் 10 சம்பிரதாயங்களை பற்றி அவர் எழுதியிருக்கார். அவரோட சம்பிரதாயம் பிரேமிக்க சம்பிரதாயமாக இருக்கிறதுனால எல்லா சம்பிரதாயங்களையும் கவர் பண்ணி எழுதியிருக்கார். கீர்த்தனாவளியில் திவ்ய தேசங்களை பற்றி நிறைய கீர்த்தனைகள் இயற்றியிருக்கார். மற்ற நிறைய கீர்த்தனங்களும் பல மொழிகளில் எழுதியிருக்கார். சதகங்கள் எழுதியிருக்கார். வெரி குட். 5 பாயிண்ட்ஸ் கவர்ட். 5 பாயிண்ட்ஸ் கவர்ட். திவ்ய தேச வைபவம் என்ற கிரந்தத்தை எழுதியிருக்கார். ஓகே. 6 பாயிண்ட்ஸ் கவர்ட். வெரி குட். அப்புறம் ஆச்சாரிய பரம்பரை, பிரேமிக்க சம்பிரதாயம், ஆச்சாரிய பரம்பரை. வெரி குட். 7 பாயிண்ட்ஸ். இட் இஸ் அ ஜாக்பாட் ஃபார் தெம். 7 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டா. எப்படி நீங்கள் பேனா வச்சிருந்தல 3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா. சரி, ஓகே. ஸோ 7 + 3 10 கொடுத்துரும். 7 + 3 சதகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கார். சேங்கனூரில் அவதாரம் பண்ணினார். அப்புறம் பரனூரில் கோவில் கட்டியிருக்கார். திவ்யதேச வைபவம், வைஷ்ணவ சம்ஹிதா போன்ற கிரந்தங்கள் எழுதியிருக்கார். ஹரிகதாமிருத்த லஹரி ஹரிகதைகளுக்காகவே எழுதியிருக்கார். அவருடைய சம்பிரதாயம் பிரேமிக்க சம்பிரதாயம் எல்லாமே கவர் பண்ணிட்டார். வெரி குட். எஸ். முத்துசுவாமி தீட்சிதர். எஸ், ப்ளீஸ். எஸ், ஸ்டார்ட். யார் சொல்ல போகிறது? பூனஜி. எஸ். முத்துசுவாமி தீட்சிதர் திருவாரூரில் பிறந்தார். அவரோட குரு சிதம்பரநாத யோகி அவரை காசிக்கு அழைச்சின்னு போனார். தென் அவர் பல குரூப் காம்போசிஷன்ஸ், கமலாம்பா, நவாவர்ணம், விபக்தி கிருதி, அது மாதிரி நிறைய பஞ்சலிங்க கிருதி, பஞ்சபூத கிருதி, அது மாதிரி குரூப் காம்போசிஷன்ஸ் பண்ணியிருக்கார். அண்ட் தென் எல்லா மூர்த்திகள் மேலேயும் பாடியிருக்கார். சிவபெருமான் பேரில், ராமர் பேரில், அம்பாள் பேரில், குரு பேரில், முருகர் பேரில், ஐயப்பன் பேரில், அப்படி எல்லா சுவாமி மேலேயும் பாடியிருக்கார். தென் சத்துர்தச ராகமாலிகாங்கிறது அவரோட ஒரு ஒர்க். வேறு 14 ராகத்தோட ஒரு ராகமாலிகை. அந்த 14 ராகத்தோட ராக முத்திரையும் அதில் இருக்கும். தென் சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷினி அப்படிங்கிற ஒர்க் வந்து அவரோட கிருதிகள் மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேமிலி வம்சாவளிகளோட கிருதி வித் நோட்டேஷனோட இருக்கிற இது. குஹனே குருவாக வந்ததுனால குரு குஹங்கிறது அவரோட முத்திரை. Absolutely fantastic. ரவுண்ட் தீக்ஷிதர் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், மெமரியும் இருக்கணும், அதை சொல்லவும் தெரியணும். ஸோ இதில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. கிவ் them full 10 marks. நெக்ஸ்ட். ராமாயணம். ஓகே.
எஸ் ரம்யா. இக்ஷ்வாக்கு குலத்தில் ரகுவம்சத்தில் வந்த தசரதர் அயோத்தியா சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அந்த டைனாஸ்டியை சேர்ந்தவர். ராமாயணம் பூராலாம் வேண்டாம் எனக்கு, இந்த ஹிண்ட்ஸோட இருக்கிறது மட்டும் தான் வேணும். சாகரன் தான் அவரோட அந்த சகர சக்கரவர்த்தி. முதல்ல இந்த பாயிண்ட்ல இருந்து பிடி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவரோட யாரு ப்ராஜனின்னு இருந்தது அம்மா. ப்ராஃபஸி வேற ப்ராஜனி. ப்ராஃபஸினா ஒரு இந்த மாதிரி பிறக்க போகிறது அப்படின்னு ஒரு சூச்சனை. அப்புறம் வந்து சுமந்திரர் வந்து அவர்கிட்ட சொல்றார், ரிஷியஸ்ருங்கர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அவரோட அப்பா விபண்டகர். அந்த விபண்டகருடைய ரிஷியஸ்ருங்கர்ங்கிற பையனை ரோமபாதன்கிற அவருடைய புத்திரியான சாந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக அவ காட்டுக்கு போறா, அவரை அழைச்சிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் வந்து ஒரு அஸ்வமேத யாகம் நடக்கிறது, புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கிறது. அப்போ அந்த ரிஷியஸ்ருங்கர் தான் வந்து நடத்தி தரார். ஜனகர் அது போல மகாராஜா சொல்லாதே, only the points. ஒரு பூதம் வந்து தங்க கலசம் அந்த கலையம் தந்தது, அதில் பாயசம் 4 அந்த ஸ்திரீகளுக்கும் கொடுத்தார். அதுக்கப்புறம் சித்தாசிரமத்தில் வந்து சுபாகுவை வந்து வதம் பண்ணினார், பல தாடகா வதமும் பண்ணினார். அதான் சவன ரக்ஷகம், அந்த தாடகா வதம் பண்ணார். விராதன் எல்லாம் வதம் பண்ணினார். விராதன் எங்க? விராதன் 6 பாயிண்ட் கவர் ஆயிடுது. 6 பாயிண்ட். விஸ்வாமித்ரர் அழைச்சிட்டு போனார். சீதா கல்யாணம். புரோஹிதாஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ்ல then it was really tough. ஏன்னா விபண்டகர்லேருந்து ரோமபாதர்லேருந்து really tough. 7 very good. 7 + 3 10. அசச் கடைசியில் இருந்தது புரோஹிதாஸ், அந்த இப்போ வசிஷ்டர் வாமதேவர் அதெல்லாமும் சொல்லியிருக்கணும். பட் தட் இஸ் ஓகே, ஏன்னா இது வந்து முதல்லேருந்து ஞாபகம் வச்சுட்டு மினிஸ்டர் அகோபா சுமந்திரர் ராஜ்ய சித்தாந்தன் அந்த வாமதேவர் வசிஷ்டர் ஜாபாலி. வெரி குட், ஃபுல் பாயிண்ட்ஸ். ராமாயணத்தில் இருக்கிற மினிஸ்டர்ஸோட நேம்ஸ், புரோஹிதர்ஸோட நேம்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் உப்பிலியப்பன் கோவில். லால்குடி சார். லால்குடி சார் லால்குடி பிறந்தார். அதுக்கப்புறம் சதுஷ்திஸ்ரம் இதெல்லாம் இந்த பொருத்தங்கள் இது எல்லாத்தையும் ஃபேமஸ் பண்ணார். அதுக்கப்புறம் சதுஷ்திஸ்ரமுக்கு கான்செப்டை கொண்டு வந்தார். தியாகராஜ கீர்த்தனைகள் எல்லாம் இந்த முத்தோ மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி ஸ்பேசிங் இதெல்லாம் எப்படி பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். ஸ்பேசிங் இல்ல, அந்த வார்த்தைகள் ஸ்பிளிட் எப்படி இருக்கணும், கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணார். சோலோ வயலின் இருக்கிறல்ல அவ ஜெனரலா மியூசிஷியன்ஸ்ல பாடின் தப்பா பாடின்றத ஃபைன் டியூன் பண்ணார். 5 ஸ்ருதியில இருந்ததான வயலினை 2.5 ஸ்ருதிக்கு 2.5 கட்டைக்கு மாத்தினார். முடிகொண்டான் வெங்கட்ராம ஐயருடைய அந்த மியூசிக் அகாடமி கச்சேரியில எக்ஸ்டம்போரா அந்த சிம்மநந்தன பல்லவியை பாடினார். மும்மூர்த்திகளுடைய கிரகங்கள் எல்லாம் ரெனோவேஷன் பண்ணார். அவர் தான் மும்மூர்த்திகள் கிரகத்தை ரெனோவேஷன் பண்ணார் திருவாரூர்ல பண்ணார். அதுக்கப்புறம் தில்லானா டான்ஸ் ஆஃப் மியூசிக் என்கின்ற அந்த தில்லானா ஆல்பம் எல்லாம் பிரகாசம் பண்ணார். அப்புறம் philanthropist அவர் நிறைய மியூசிஷியன்ஸ் philanthropist அது சொல்லிட்டார் திருவாரூர் சொல்லிட்டார். டான்ஸ் ஆஃப் சவுண்ட் சொல்லிட்டார். டான்ஸ் அப்புறம் அங்கேர் கண்ணி போன்றதான நவராக மாலிகா வர்ணங்கள்லாம் 6 பாயிண்ட் சொல்லிட்டார். நாங்க பாப்புலரைஸ் பண்ண கிருதிஸ் லைக் எந்த முத்து அப்புறம் புரந்தரதாசரோட இன்னுதய பாரதி அது சொல்லியாச்சு. அது இன்னுதய பாரதி கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் சொல்லிட்டார். பாப்புலரைஸ் எந்த முத்து நாதலோலுடை தியாகராஜ சுவாமி கிருதிஸ் தட் வாஸ் வண்டர்ஃபுல். 6 பாயிண்ட் சொல்லியாச்சு. சோ and we finish with that beautiful Sangeetamam Samskritiyam curated by Bhairavi and Malavi. Lalgudi round, Dikshidhar round and Sri Anna round. Please announce the winners. First Uppiliyappan team
is the fourth winner with 20 marks. Yeah. And the third winner is Srirangam Kovil with a 31. Thirumalai is first. Yeah, Thirumalai won the game with a 46. Round of applause to Thirumalai. Yeah. திருமலை அப்பன் முதல்ல, ரெண்டாவது Perumal Kovil with 33 and a half. பெருமாள் கோவில் Yeah, second. 33 and a half. Very